மரியாதைக்குரிய சமநீதி போராளி அருமை மாமா செல்வகுமார் அவர்கள் வணங்கி இந்த மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் வழி நாம் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். பெரியவர்களே, கடந்த முறை ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக இதே மலையூர் கிராமத்தில் நம்முடைய சமநீதியார் அவர்களுடைய தலைமையில் ஒரு மாபெரும் பொது மருத்துவ மற்றும் கண் சிகிச்சை முகாமை நடத்தினோம். அன்றைய தினம்தான் அந்த மலைக்கு சென்று அங்கு வாழக்கூடிய இந்த எளிய மனிதர்களுடைய வாழ்வியலை எங்களால் உணர முடிந்தது. அங்கு இன்னும் இந்த சுதந்திர இந்தியாவில் இந்த 75 ஆண்டு காலம் கழித்து இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பின்தங்கி இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் அதே போல அடிப்படை வசதிகள் ஏது மற்றும் இருக்கக்கூடிய அந்த மலை கிராம மக்களுக்காக இந்த கொளுத்தும் வெயில் என்றும் பாராது இந்த 2025ஆம் ஆண்டும் அவர்களுடைய அடிப்படை கோரிக்கையான சாலை வசதி கேட்டு இங்கு இந்த அரசை மன்றாடி இந்த பொதுவெளியில் கூடியிருக்கிறோம். அரசாங்கம் என்று நம்முடைய அறியாமையையும் இயலாமையும் மிக சாதகமாக பயன்படுத்தி மதிமயக்கும் மதுவை நம்முடைய மக்கள் மத்தியில் உழவவிட்டு கேள்வி கேட்க தெரியாத மனிதர்களாக அதே போல குரலற்ற சமுதாயமாக நம்மை உருவாக்கி வருகிறார்கள். பெரியவர்களே, அவர்களுக்கு எந்த வகையிலும் நாம் இனிவரும் காலங்களில் துணை போய்விடக் கூடாது. நம்முடைய உரிமையை நாம் கேட்டு பெற வேண்டும் அல்லது தட்டி பெற வேண்டும் அல்லது இதுபோல போராடி பெற வேண்டும். இன்று தொட்டதற்கெல்லாம் போராட வேண்டிய சூழல் இந்த தமிழக அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. எனவே அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் அதுபோல இந்த நத்தம் தாலுகாக்கு உட்பட்ட அரசு வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரி உடனடியாக இந்த மலையூர் கிராம மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து சாலை வசதியை துரிதப்படுத்தி போர்க்கால அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டத்தை விளக்கி தமிழ் தேசம் கட்சியினுடைய மாநில மாணவர் அணி செயலாளர் அருமை சகோதரர் பூமி அம்பலம் அவர்கள் பேசுவார்கள்.